வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம நம்ஜுனோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ஓல்டு டைம் பீரியட் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. வாங்க ட்ரீம்குள்ள பிள்ளைம். இப்போ உங்களையும் அழகாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, இப்போ எதுக்கு நமக்கு இதெல்லாம்? எனக்கு இப்போ கல்யாணம் அவசியமா என்ன? ஏற்கனவே நம்ம வீட்டில் அத்தனை பிரச்சனை இருக்கு. இப்போ எனக்கு இந்த கல்யாணம்லாம் தேவையாம்மா? ஏய், நீ சும்மா இரு. உனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். வா. இப்போ உங்களையும் பொறுமையாக வெளியே கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் தலையை நிமிர்ந்து கூட பார்க்கல, தலையை குனிஞ்சே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு மாப்பிள்ளை யாருன்னு பார்க்கணுன்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணை வச்சு அவரோட கால்ல இருந்து ஸ்கேன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போவுமே உங்களால் அவரோட ஃபேஸை பார்க்கவே முடியல. சரி, ஓகே, நீ உள்ளே போ. ஆ, நான் உள்ளே போவா? போடி. ம். சா, மாப்பிள்ளை பார்க்கவே முடியலையே. இப்போ நீங்கள் உங்கள் கிச்சனுக்குள்ளே அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. நம்ஜுன் உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு டேர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் கிச்சனில் இருந்து பொறுமையாக எட்டி பார்க்குறீங்க. போயிட்டு வரேன். நம்ஜுனும் ஒரு பிரைட்டான ஸ்மைலோட இப்போ உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. அப்படியே டைமும் க்ராஸ் ஆகுது. இப்போ உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏங்க, பையன் நல்ல பையங்க. எனக்கும் தான் பிடிச்சிருக்கு. ஜாதக பொருத்தம் பார்க்கணும், மற்ற எல்லா விஷயமும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்க. அவ என்ன சொன்னா? அவ சொல்கிறதுக்கு என்னங்க இருக்கு? நம்ம பார்த்து முடிவு பண்ணால் போதும்ல. சரி. அப்போ நாளைக்கு ஜோசிகாரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த நைட் ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கமே வரல. நம்ஜுன் உங்களை பார்த்து ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணி நான் போயிட்டு வரேன்னு சொன்னது தான் உங்களோட கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ, என்னோட தூக்கமே போச்சு. அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. உங்கள் அப்பா அம்மா ஜோசியம் பார்க்குறவங்க கிட்டேயும் போகிறாங்க. இந்தாங்க, இது என் பொண்ணு ஜாதகம், இது மாப்பிள்ளை ஜாதகம். இதுக்கு முன்னாடி யார்கிட்டயாவது போய் ஜோசியம் பார்த்தீங்களா? இல்லை, நாங்கள் நேத்தான் பொண்ணே பார்க்க வந்தாங்க. இந்த ஜாதகத்தை கிட்ட வைக்கிறதே பாவம். இந்த 2 ஜாதகக்காரங்களும் ஒன்றா இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும். இது வேண்டாம். உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும்னா வேறு நல்ல வரனா பாருங்கள். உங்கள் அப்பா அம்மாவும் செம்ம டிஸப்பாயின்மெண்ட்டோட வீட்டுக்கு வராங்க. எனக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சதுங்க. இதில் நம்ம கையில் ஒன்றும் இல்லை, ஜாதக பொருத்தம் இல்லை. நாளை பின்ன கல்யாணம் பண்ணி வச்சு உன் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதெல்லாம் வேணாம். ஆனால் வேண்டாம், விடு. இப்போ உங்கள் அம்மாவும் உள்ளே வராங்க. அப்போ நீங்கள் அடுப்பில் சாப்பாடு செஞ்சிட்ருக்கீங்க. அம்மா, என்னடி? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. சரி. அம்மா, என்ன? அம்மா, என்ன? என்ன சொன்னாங்களா? உங்கள் 2 பேர் ஜாதகத்தையும் கிட்டவே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கடி. என்னம்மா சொல்கிற? ஆமாம், எனக்குமே மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி விடு, வேறு நல்ல பையனாக பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் ஐஸில் இருந்த டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. நீங்கள் டக்குன்னு அதை வைப் பண்ணிக்கிறீங்க. அப்படியே டேஸும் க்ராஸ் ஆகுது. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறையா வரன்னு பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே செட் ஆகலை. ஆஃப்டர் 3 மந்த் இப்போ உங்கள் அம்மா உங்கள் அத்தை வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. வாங்க, நீ உட்காருங்க. டீ கொண்டு வரட்டுங்களா இல்லை காஃபி கொண்டு வரட்டுங்களா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நீ உட்காரு. சும்மா பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க, நீ என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைப்பா. என்ன வீட்டுக்குள்ளே யாரும் இருக்காங்களா? அட, அது ஒன்றும் இல்லை, சொன்னேன் இல்லைங்க.
அன்னைக்கு கூட நம்ம பாப்பாவை பொண்ணு பார்க்க வந்தாங்கல்ல. ஆமாம், அவங்க எங்கள் வீட்டுக்காரரோட சொந்தக்காரங்க தான். ஆ, அப்படியா? எங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்கல்ல, அவங்க அப்பாவோட தங்கச்சி குடும்பம். ஓ, சரி சரி. இப்போ உள்ளே இருக்காங்களா? ஆமாங்க அண்ணி. ஆ, சரிம்மா. சரி, நீ போய் பாரு, நான் அப்புறமா வரேன். அட பரவாயில்ல அண்ணி, சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சாமி. அது கடன் வேற அதிகமாக வாங்கி வச்சிட்டோமா, நாளைக்கு வீட்டை வந்து ஜப்தி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. காசு இல்லை, வட்டி கட்டினாவாது கொஞ்சம் டைம் தரேன்னு சொல்கிறாங்க. நம்ம பொண்ணோட நகையை ஏற்கனவே கொண்டு போய் வச்சுட்டோம். உன்கிட்ட அந்த கம்மல் ஒன்று இருந்துச்சுல்ல, நீங்கள் போட்டதோட சரி. அதுக்கப்புறம் நான் என் காதில் போடுறதுக்கு மட்டும்தான் எடுப்பேன். மிச்ச நேரமெல்லாம் என் மாமியார்கிட்டேயும் அவர்கிட்டயும் தான் இருக்கும். இதுக்கு நான் எப்படி அண்ணி ஹெல்ப் பண்ண முடியும்? நீங்கள் வேணால் அவங்கக்கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க வேண்டான்னு தான் அண்ணி சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதா எங்கள் வீட்டு ஆளுங்களை பற்றி? அதான் தெரியும். என்ன வீட்டை விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பெரியவன் வேற படிச்சிட்ருக்கான், வயசுக்கு வந்த புள்ள. இன்னும் 2 தருதலைங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த 4 பேரையும் கூட்டிகிட்டு நானும் அவரும் எங்கே தான் போகிறோம்னே தெரியலையே. அண்ணி, என்னங்க அண்ணி, நான் தான் அவ்வளோ தடவை தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேனே, வட்டி கட்டுங்க வட்டி கட்டுங்கன்னு. நான் என்ன வேணும்னு தான் கட்டாமல் இருந்தேன். அவங்க அண்ணன் கொடுக்கறது வீட்டு செலவுக்கே பத்த மாட்டேங்குது. மிச்ச காசெல்லாம் அவர் குடிச்சு குடிச்சு அழிச்சிடுறாரு. இதில் நான் எங்கடா போய் வட்டி கட்டுறது? சரி சாமி, அதான் கேட்டு போகலான்னு வந்தேன். சரி, பரவாயில்ல, பாரு, சொந்தக்காரங்க வேறு வந்திருக்காங்க. அப்போ அப்போ நம்ஜன் வெளியே வராரு. நல்லா இருக்கீங்களாம்மா? ஆ, நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேங்கம்மா. என்னாச்சு? ஏதோ அதுவாப்பா, அது ஒன்றுமில்ல, வீட்டு பிரச்சனை. என்னன்னு சொல்லுங்கம்மா. அதான்ப்பா, கடன் வாங்கிட்டோம், வட்டி கட்ட முடியல. வீட்டை ஜப்தி பண்ண வரேன்னு சொன்னாங்க. நாளைக்குள்ளே கட்டலைன்னா வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அதான் பாப்பாகிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன். சரிங்கம்மா, சரி. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேம்மா. அண்ணி, ஏதாவது சாப்பிட்டு போங்க. இல்லைடா, பரவாயில்ல, வேண்டாம், வயிறு நிறைஞ்சிருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு உங்கள் அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் யாருமே தூங்கலை. நீங்கள் அழுதுகிட்டே ஒரு மூலையிலேயே உட்காந்துட்ருக்கீங்க. அடுத்த நாள் காலையில் கோழி கூவுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு கதவை தட்டுறாங்க. நான் போய் கதவை திறந்து பார்க்குறேங்க. ஏய், நீ போய் பார்க்க வேணாம், நான் பார்க்குறேன், நீ இரு. சரி. இப்போ உங்கள் அப்பாவும் போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே நம்ஜுன் நிற்கிறாரு. உள்ளே வரலாங்களாப்பா? வாப்பா, உட்காரு. என்ன விஷயமா வந்திருக்க? அதுவா, நேற்று அம்மாவை பார்த்தேன். அம்மா வீடு முழுக போகுது அப்படி இப்படின்னு சொல்லி அழுதாங்க. எனக்கே கஷ்டமாக போச்சு. என்கிட்ட பெருசாக காசு இல்லைம்மா. இருந்திருந்தா நேற்றே கொடுத்துருப்பேன். என்கிட்ட என்னோடய செயின், அந்த மோட்டர் வண்டி தான் இருந்துச்சு. இந்தாங்கம்மா, இது போதுமா? தம்பி, என்னப்பா? வீட்டை மீட்கிறதுக்கு தாங்கம்மா, பிடிங்க. ஐயோப்பா, அதெல்லாம் வேண்டாம். அட பிடிங்க. என்ன, நான் மூட அவ்வளோ சீக்கிரம் போக விட்ருவோமா? இந்தாங்க, பிடிங்க. தம்பி, நான் நகையை மீட்டு கொடுத்துறேன். அட, நகை கிடக்குது, நகை. நீங்கள் பிடிங்க காசை. சரி சரி, நான் போயிட்டு வரேங்க அப்படின்னு நம்ஜனும் அங்கேருந்து வெளியே போகிறான். அப்போ உங்கள் அப்பா நம்ஜனோட கை பிடிக்கிறாரு. டீ தண்ணிக்கு இது சாப்பிட்டு போ சாமி. இல்லைங்க, அது திருப்பி போகணும், லாஸ்ட்டு பஸ் வேற போயிடும். அட, சாப்பிட்டு மதியமாக போப்பா, மதியமும் ஒரு பஸ் இருக்குது. ஐயோ, பரவாயில்லைங்க. அட, வா உட்காரு. வயன், அப்பா இங்கே வா. போயிட்டு தம்பி காஃபி எட்டு வா. சரிப்பா. இப்போ நீங்களும் காஃபி போட்டு ஒரு கிளாஸில் ஊற்றி சிரிச்சுக்கிட்டே நம்ஜன் கிட்டே கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிங்க. என்ன சொன்னீங்க? கேட்கல. ரொம்ப நன்றிங்க.
இப்போ நீங்களும் அங்கேருந்து போகிறீங்க. அப்போ நம்ஜுன், டீ நல்லாயிருக்கு. ஆம், அது காலையிலேயே அம்மா வச்சுட்டாங்க. நான் சூடு பண்ணி தான் கொண்டு வந்தேன். ம். இப்போ நீங்களும் கிச்சனுக்குள்ளே ஓடி போயிடுறீங்க. அங்கேருந்து பொறுமையாக எட்டி பார்த்து நம்ஜுன்னா சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் அப்பா நீங்கள் பார்க்குறதையும் பார்க்குறாரு. உங்கள் அம்மா கிட்ட கூப்பிட்டு சிக்னல் வேற காட்டுறாரு. ம், சரிங்கம்மா, நான் இன்னொரு நாள் வரேன். அட என்னப்பா, இப்போ பஸ்ஸு போயிருக்கோம். மதியமாக ஒரு பஸ் இருக்குது, நீ வேணா அதுக்கு போ. ஐயோ இல்லைங்க, டைம் ஆகிடும். அட சாப்பிட்டு போப்பா, புள்ள வேற இப்போ தான் சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுருக்கா. நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையாக தூங்கி எந்திரிச்சு மதியமாக நானே கொண்டு போய் பஸ் வச்சு விட்றேன். நம்ஜுனும் சாப்பிட்டுட்டு அங்கவே உட்காந்துட்ருக்காரு. ஒரு மதியமாக டைமில் உங்கள் அப்பா தான் போய் பஸ் வச்சு விட்டுட்டு வீட்டுக்கு வராரு. என்னங்க, காசு திருப்பி கொடுக்கறத பற்றி என்ன சொன்னீங்க? நான் டைம் கேட்டேன், ஒரு 2 மாதம் 3 மாதத்துல திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ஜோசியக்காரன் வேறு அப்படி சொல்லிட்டானா, இந்த மாதிரி தங்கமான பையனை இழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரு மாதிரி அடிச்சிக்கிச்சு. அதனால் நான் என்ன முடிவு பண்ணேன்னா. என்ன முடிவு பண்ணீங்க? என் பொண்ணு செத்தாலும் பரவாயில்ல, அவனோட பொண்டாட்டியாகவே சாகட்டும். ஏங்க? அட ஆமாம், பணக்கார வீட்டு பையனுக்கு வாக்கப்பட்டு அவள் வீட்டுக்கு வேலைக்காரியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பையனை கட்டிட்டு மகாராணியாக வாழ்ந்துட்டு போட்டோம். என் புள்ள ராணி, கொடுத்து வச்சவ. இப்படிப்பட்ட பையன் எவனுக்கு வரும்? ஜோசியமாவது ஜாதியாவது மயிராவது, அந்த பையன்தான் என் வீட்டு மாப்பிள்ளை. அப்படியே டேஸும் கிராஸ் ஆகுது. உங்களுக்கும் நம்ஜுனுக்கும் மேரேஜும் ஆயிருக்கும். இப்போது நம்ஜுன் உங்கள் கையை பிடிச்சிட்டு எல்லார் முன்னாடியும் நின்றுட்டுருக்கான். ஏன் தம்பி, நீ தான் இவங்க வீட்டுக்காக உன்னோட மோட்டர் சைக்கிளை விற்றுட்டியாமே, இப்போது உன் சம்சாரத்தை எப்படி கூட்டிகிட்டு போகிற? அவளுக்கு கால் வலிக்கும்ல. அவளுக்கு கால் வலிக்காது அப்படின்னு நம்ஜுன் உங்களை அவன் கையில் தூக்குறான். என்னங்க பண்ணுறீங்க? ஏய், நான் தானடி. எதுக்கு வைக்கப்படுற? என்னை பாரு. இப்போ நம்ஜுனும் உங்களை தூக்கிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அங்கே இருக்க எல்லாருமே உங்களை தான் பேன்னு பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் தான் போக போகிறோமா? ஆமாம், உனக்கு வேணும்னா சொல்லு, நான் ரதத்தை கொண்டு வரேன். இல்லை, பஸ்ஸே ரதம் தான் உங்கள் கூட போகும்போது. பாரா, இவ்வளோ நல்லா பேசுவியா நீ? அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் பேசவே இல்லை? அதெல்லாம் அப்படி தான், கேட்கக்கூடாது. ஓ சரி, ஓகே, பா பஸ் ஏறு. இப்போ நம்ஜுனும் நீங்களும் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க. அங்கே கேட்குற மெலடியான சாங், உங்கள் பக்கத்தில் நம்ஜுன் அவனோட கை உங்கள் கையை கோர்த்துருக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் அட்மையர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. எங்க? எனக்கு தூக்கமாக வருது. வா தூங்கு. என்னங்க அப்படின்னு நம்ஜுனும் உங்களை அவனோட ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறான். நீங்கள் கண்ணை மூடி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஆனால் நம்ஜுன் உங்களை அவ்வளோ அழகாக அட்மையர் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டுக்கும் போயிருப்பீங்க. எங்க? சொல்லுமா. உங்களுக்கு பசிக்குதா? இல்லைடா, ஏன் என்னாச்சு? இல்லை, சாப்பாட்டுக்கு ஒலை வைக்கதா? இல்லைம்மா, எனக்கு பசி இல்லை. சரி, ஓகே. நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அப்போ நம்ஜுன் உங்கள் கையை பிடிக்கிறான். என்னங்க? உனக்கு பசிக்குதா? வா. என்னங்க? வாடி, நான் சமைக்கிறேன். இப்போ நம்ஜுனும் அந்த அடுப்பை கூட்டி உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறான். நீ அப்படியே குளிர்காய், நான் சாப்பாடு செய்கிறேன். அதெல்லாம் பரவாயில்ல, நான் சமைக்கிறேன். பரவாயில்ல, நான் சமைக்கிறேன். இப்போ நம்ஜுனும் உங்களுக்காக குக் பண்ணி உங்களுக்கு ஃபீட் பண்ணி விடுறான். நீங்கள் நம்ஜுனை மட்டுமே பார்த்துட்ருக்கீங்க. வயன், என்னங்க? என்னை பாரு. சொல்லுங்க, என்னாச்சு?
ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, இந்த வாங்க போங்க இதெல்லாம் நமக்குள்ள தேவையில்லடா. நான் ஒன்றும் வேற யாரும் இல்லை. நான் யாரு? ம், நீங்கள் என்னோட புருஷன். அவ்வளோதான். நான் உன்னோட புருஷன். உன்னோட இதில் பாதி தானே நான். இப்போ நீ என்னை மரியாதையாக கூப்பிட்டாதான் அது கல்ச்சர்னா, நானும் உன்னை மரியாதையாக கூப்பிட்றேன். வாங்க போங்க, உனக்கு ஓகேவா? ஆ, என்னங்க? அப்போது நீயும் அப்படி கூப்பிடக்கூடாதுல்ல. நான் எப்படி கூப்பிடுறது? நான் உன்னை எப்படி கூப்பிட்றேன்? தங்கன்னு கூப்பிட்றீங்க. நீயும் அந்த மாதிரி ஏதாவது கூப்பிடு. ஆனால் எனக்கு அப்படி கூப்பிட வரலையே. அப்போது உனக்கு எப்படி கூப்பிடணும்? உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவா? கூப்பிட்டுக்கோடா. நம்ஜூன். பாத்தியா, இப்போ எவ்வளோ நல்லா இருக்கு. இதை விட்டுட்டு ஏங்க வாங்க போங்கன்னு நான் ஏதோ வெளியால் மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களோட டேஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக க்ராஸ் ஆகிட்டுருக்கு. நம்ஜூன் உங்களை குழந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறான். உங்களுக்கு மொத்தம் 2 பொண்ணு 2 பையன். முதல்ல பொண்ணு, கடைசியில் பொண்ணு. 2ஆவதும் 3ஆவதும் பையன்னு சொல்லிட்டு உங்கள் லைஃபே செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு. நம்ஜூனுக்கும் ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கும். இப்போது உங்களுக்கும் நம்ஜூனுக்கும் முதல் சண்டை. இப்போ நம்ஜூன் உங்கள் வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கான். இந்தாங்க சாப்பாடு. குழம்பெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக வைக்கலை. வேணும்னா உங்கள் அம்மாவுக்கிட்ட போய் வாங்கிக்கோங்க. ஏய், இங்கே வா, உட்காரு. இப்போ எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்ருக்க? நான் காலையில் என்ன கேட்டேன்? இருங்கன்னு சொன்னல. வேலைக்கு இன்னைக்கு போக வேண்டாம், எங்கள் அண்ணன் வரான்னு சொன்னனா இல்லையா? அட, சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு. இப்போ எங்கள் அண்ணன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறான். அவனை வான்னு சொல்கிற கூட நீங்கள் இல்லை. எனக்கு எப்படி சங்கடம் வந்துச்சு தெரியுமா? மாப்பிள்ளை எங்கேருந்து தான் வந்தோன்னே முதல் கேள்வி. நான் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? ஏய், இங்கே உட்காரு, ஒரு நிமிஷம் உட்காரு. எனக்கு தெரியும் உங்கள் அண்ணன் வராரு அப்படின்னு. உங்கள் அண்ணன் வரும்போது இங்கே வெறுங்கஞ்சியும் வெங்காயச்சாறு வச்சு வச்சுருந்தீங்கன்னா எப்படி சாப்பிடுவார்? அதுக்கு தான் போயிட்டு கறி எடுக்க போனேன். என்னங்க சொல்கிறீங்க? அட ஆமாடி. அப்புறம் காசு பத்தலை. அப்புறம் போயிட்டு அந்த லோடு இறக்கி கொடுத்தேன். அது கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அதில் தான் கறி வாங்கிட்டு வந்தேன். போயிட்டு உங்கள் அண்ணனுக்கு கறி செய். என்னங்க போடி. இப்போ நீங்களும் நான்வெஜ் குழம்பு வைக்கிறீங்க. ஆனால் உங்கள் அண்ணா ஃபேமிலி எல்லாம் சாப்பிட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த குழம்பு பாதி முடிய போகுது. உங்களுக்கு உடனே பயமாயிடுச்சு. நீங்கள் ஒரு குட்டி பாத்திரத்தில் அந்த குழம்பு தனியாக எடுத்து ஒளிச்சு வைக்கிறீங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்டு வெளியே போனதுக்கப்புறமா இப்போது நைட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க. நம்ஜூன் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கான். நீங்கள் சாப்பாடை போட்டுட்டு நம்ஜூன் கிட்ட போகிறீங்க. ஏய், என்ன சட்டியே காலியாக இருந்துச்சு, இப்போ எப்படி வந்துச்சு குழம்பு? அது உனக்குன்னு நான் எடுத்து வச்சேன். நீ சாப்பிட்லல்ல. காலையிலேருந்து நீ இன்னும் எதுவுமே சாப்பிட்ல. கொடு, நான் ஊட்டி விட்றேன். ஏய், என்ன விளாட்றியா? நம்ம என்ன புதுசாக கல்யாணம் ஆனவங்களா ஊட்டி விட்டு கொஞ்சிக்கிறதுக்கு? ஏன் இப்போ ஊட்டி விட்டு கொஞ்சிக்கூடாதா? என் தங்கத்தை நான் கடைசி வரைக்கும் கொஞ்சுவேன். அப்படின்னு நீங்கள் நம்ஜூனுக்கு ஊட்டி விடுறீங்க. இது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டேட்டா, பை பை.